அங்கு தொடர்ந்து மண் அகழ்வு பிரச்சனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் பல தடவைகள் அறிவித்திருந்தும் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. என்னன்னா நீங்கள் அந்த மண் அகழ்வில் ஈடுபடுற ஆக்களின் பேர் விவரம், அதாவது போக்குவரத்து இந்த செக்டர் அதோட விவரத்தை நீங்கள் வெளிப்படையாக எங்களுக்கு ரகசியமாக தரலாம். இல்லாட்டி உரிய கௌரவ பாராளுமன்றத்துக்கு உறுப்பினருக்கு தெரியப்படுத்தினா அது நடக்கக்கூடிய ஆர்ஆர் செய்யணும் என்று தெரியும். உங்களுக்கு ஆக்களை தெரியக்கூடிய வெளிப்படையாக தெரியும். நம்ம அந்த விருதை நீங்கள் எங்களுக்கு இரகசியமாக தரலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் இரகசியமாக தந்தால் அதுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். இல்லாட்டி ஆரை கைது செய்கிற என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கு. அதுதான் இருக்கிற பிரச்சனை. அமைச்சர் அவர்கள் வந்து அதிகாலையில் வச்ச கூட்டத்திலே மிக வெளிப்படையாக சொன்னவர்கள் மணல் அகழ்வது சட்டரீதியான தடை செய்யப்பட்டுள்ளது. அதுக்கு இந்த விதமான பெர்மிஷனும் நாங்கள் அரசாங்கத்தினால் கொடுக்கிறோம். ஆனால் சட்ட ரீதியற்றவர்களே அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விவரங்களை பிரதேச செயலருக்கோ இல்லை கிராம சேவை உத்தியோகர்களுக்கோ தெரியப்படுத்தும்படி அன்றைய கூட்டத்தில் கடினமாக கூறியிருந்தார்கள். உங்களோட ஊரில் இருக்கிற பொது அமைப்புகள் அந்த விவரத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் அதுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அன்றைய கூட்டத்திலே அமைச்சராக தான் எங்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். ஆனால் அதில் ஒத்துழைப்பு எங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்கலைன்னு தான் சொல்லுவாங்க. சென்ற கூட்ட அரியாத கிழக்கில் அமைச்சர் வந்து கதை கேட்க போலீஸ் செட் பாயிண்ட் ஒன்று போடுவதாக கூறியிருந்தார்கள். ஆனால் அந்த எந்த ஒரு இதுவும் அது நடைபெறவில்லை. மண் அகழ்வு சம்பந்தமாக இரவில் தான் மண் அகழ்வு நடக்கிறது. எனது வீட்டில் 17ஆம் தேதி இரவு 2:30 மணிக்கு சிறுவர்கள் புகைக்கூட்டை உடைத்து உள் நுழைந்தார்கள். இவர்கள் உடைக்கும் பொழுது நான் யோசித்தேன், பின்பக்கத்தில் ஆட்டை பிடிக்க முயற்சிக்கிறார்கள் அல்லது மோட்டரை கல்ட முயற்சிக்கிறார்கள் யோசித்தேன். அப்படி நினைத்த நான் உடனே போலீஸாருக்கு டெலிஃபோன் பண்ணி சொன்னேன். ஜாஃப்னா போலீஸ் அவர்களுக்கு இடம் எந்த இடம் என்று சொன்னேன் நான். ஆனால் அப்படி கலைத்து கொண்டிருக்கக்குள்ளேயே உள்ளுக்குள்ளால் 2 பேர் வந்துட்டாங்க. எனக்கு அதுக்கு மேலே கலைக்க முடியல. அவர்கள் வந்து உடனே டெலிஃபோனை பிடிங்க அறிந்து விட்டார்கள். உடனே எனது கணவருக்கு அடித்தவரை ஆஃபீஸ் ரூமில் படுக்க வைத்து விட்டு எனக்கும் கால் கத்தி அளவட்டி என்னை ஆஃபீஸ் ரூமில் கொண்டு படுக்க வைத்து விட்டு நகைகளை கேட்டு என்னோட ஒரு நகையும் இல்லை, நீங்கள் இருப்பதெல்லாம் தேடி எடுக்கலாம், நான் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொன்ன பொழுதும் அவர்கள் தொடர்ந்து எனக்கு கத்தியோடு நின்று இம்சைப்படுத்தினார்கள். இம்சைப்படுத்தி கொண்டு இருந்த பொழுது நான் அதுக்கு முன்னரே நான் இவரை உடைத்த பொழுது அயலர்களுக்கு கல்லன் சொல்லி பக்கத்து விட்டு எல்லாரும் கத்தினான். எல்லாரும் கேட்டதான ஒருவரும் வரவில்லை. அடுத்த நாள் 8:30 மணிக்கும் ஒருவரும் வரவில்லை, போலீஸாரும் வரவில்லை. அந்த வந்த கல்ல சொன்னாங்க போலீஸார் வரமாட்டார்கள், நாங்கள் சிங்களவர், எங்களுக்கு அவர்கள் ஒரு நாளும் உங்களுக்கு வரமாட்டார்கள் சொன்னார்கள். அதன் போலவே அவர்கள் வரவில்லை. போலீஸாருக்கு போனால் நாளன்னைக்கு உங்களை வந்து கொள்வோம்னு சொன்னார்கள். நான் பொறுத்து 8:30 மணி மட்டும் பார்த்து இயலாத கட்டத்தில் வெளியால் வெளிக்கிட்டு பக்கத்து விட்டு அக்களுக்கு போய் சொன்னேன். அவர் சொன்னார், என் ஹஸ்பண்ட் சொன்னார், ஒருத்தர் சொல்ல வேணாம் ஒருத்தரும் பெரிய என்று. நான் சொன்னேன், நாளைக்கு பக்கத்து வீட்லேயே நடக்கும் அப்போ நாங்கள் கட்டாயம் சொல்லத்தான் வேணும்னு சொல்லி நான் வெளியால் போய் பக்கத்து வீட்டை சொல்ல அது இருக்க வரையில நான் போகிறேன்னு சொல்லி வர 2 ஆர்மி ஆஃபீஸர்ஸ் போனாயிரம். நான் அவர்களுக்கு சொன்னேன், இரவு சரியாக கஷ்டப்பட்டு சுற்றி போட்டாங்க. எங்களுக்கு அயலவர்கள் ஒரு தரம் உதவிக்கு வரவில்லை. அப்படியா நேரத்தில் எங்களுக்கு உதவி வேணும், டெலிஃபோனும் இல்லை, ஒரு சாப்பாடு எடுக்கப்படவில்லை. எனக்கும் பார் கட்டியாக எடுத்து விட்டார்கள். எனக்கு கதைக்கு மேலால் வாயாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு உதவி வேணும்னு கேட்டேன். அந்த ஆஃபீஸர் உடனே சொன்னார், நான் அவசரமாக போகிறேன், கொஞ்ச நேரத்தில் திரும்பி வருவேன் சொல்லி போய்விட்டு நான் எதிர்பார்க்கவில்லை அவர் அப்படி வருவார்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் வந்தார். விஷயம் என்னன்னு கேட்டார். கேட்ட உடனே ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் அறிவிச்சு 5 பேர் 10 பேர் 15 பேர் 20 பேர் 25 பேர்னு சொல்லி எல்லா ஆஃபீஸர்ஸும் வந்தாங்க. பின்னேரத்தில் ஒரு நினைக்கிறேன் ஒரு பெரிய ஹாய் ஆஃபீஸர் எல்லாரும் வந்து அந்த பின்னரும் 6 மணி போல டெலிஃபோன் பண்ணி சொன்னார்கள், உங்களோட கல்லறை பிடித்து விட்டோம், பரவாயில்ல மீட்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னார்கள். அந்த ஹேண்ட்ஃபோனில் எடுத்து சில நகைகளை காட்டினார்கள், கொண்டு வருவோம்னு சொன்னார்கள். வந்து 6 மணி போல் வந்து நகைகளை கொண்டு வந்து காட்டினார்கள் என்று சொல்லி போயிட்டார்கள். அடுத்த நாள் அவர்கள் தொடர்ந்து அலுவல் பார்த்து கொண்டு போது எனக்கு சொன்னார்கள், இது போலீஸாருடைய வேலை, நாங்கள் இதை தலையிடப்படாது, நீங்கள் போலீஸாருக்கு அடியுங்கன்னு சொன்னார்கள்.